யாருப்பா அது கமருதீன் எவிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருந்தது கடந்த 2 நாட்களாக. அட பாவிகளா. அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி 2 பேர் மொத்த வாரத்தையும் தாங்கியிருக்காங்க அப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீன் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்தே அந்த சண்டை ஆரம்பிச்சது அரோராவோட. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 3 வழக்கு பார்வதி மேலே, 1 வழக்கு பார்வதி தொழுத்த வழக்கு எடுத்து விவாதம் பண்ணியிருக்காங்க. 4 நாள் டிஸ்கஷன். இப்போ வியானா வழக்கு ஏதாவது எடுத்தாங்களா? இல்லை வியானா போட்ட வழக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? கிடையாது. சபரி வழக்கு ஏதாவது டிஸ்கஷனுக்கு வந்துச்சா? கிடையாது. கனி வழக்கு ஏதாவது டிஸ்கஷன்? ஆமாம், சாபூத்திரி போட்டதில் மன உளைச்சல். எவ்வளவு சேஃப் கேம் கனி இது வழக்கில் வந்துச்சா? காரி துப்பி தூக்கி போட்டார் அந்த பக்கம் பிக் பாஸ். அதுக்கு அடுத்தது யார்? திவ்யா போட்ட வழக்கு எதுவும் வரல, திவ்யா மேலேயும் வழக்கு வரல. சாண்ட்ரா போட்ட வழக்கு வரல, சாண்ட்ரா மேலேயும் எதுவும் வழக்கு வரல. அப்போ இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? பார்வதி மேலே 3 வழக்கு, அவங்க போட்ட வழக்கும் உள்ளே வருது அப்படின்னா இதுதானப்பா ஷோ ரன்னரு. இவங்க தான் இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வக்கீலாக இருந்த போதும் சரி, எதிர்த்தரப்பு அந்த இவங்க குற்றம் சுமத்தப்பட்ட போதும் சரி, இவங்களுடைய வாதாட்ட திறமைக்கு முன்னாடி காலியானார விக்கல் விக்ரம. அதற்கு அடுத்ததாக பூதாகரமாக வெடித்த பிரச்சனை என்னென்னா மைக்கு போடலை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹேட்டர்ஸ் குரூப் இருக்காங்க இல்லையா, பார்வதியை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குரூப் இருக்காங்க இல்லையா, இத்தனை முறை மைக்கு போடலை. என்னடா நடந்தது? கொலை குற்றம் ஆயிடுச்சு, வெளியில் அனுப்புங்க. போன வாரம் முழுவதும் எதை சொல்லி கத்தி இருந்தானுங்கன்னா பிக் பாஸுக்கே மரியாதை தரல, வெளில அனுப்புங்க. இந்த வாரம் மைக்கு போடல, வெளில அனுப்புங்க. அந்த பொண்ணா கேம் ஆடுத, நேருக்கு நேர் நின்று உங்களால் கேம் ஆட முடியுதா? நீங்கள் தான் சேஃப் கேம் ஆடுறீங்களப்பா. வழக்கு போட சொன்னால் அங்கேயும் சேஃப் கேமு. கடைசியாக ஒரு 9 வழக்கை வச்சு பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க சொல்கிறாரு. அங்கே அதில் உண்மையாக இவங்க எடுத்துருக்க வேண்டியது கமருதீன் அண்டு சுபிக்ஷா வழக்கு. இல்லைன்னா திவ்யா இது என்னது வியானா அந்த ரம்யா அந்த வழக்கு மாற்றி பேசிய வழக்கு, அதை எடுத்துருக்கணும். கிளவர் மூவ் ஆடணும். உங்களுக்கு மண்டையிலேயே மசாலா இல்லை, நீங்களே லைம் லைட் முழுவதும் கொடுத்துட்டீங்க. சேஃப் ஆடிட்டு நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன? பிக் பாஸ் வீட்டுக்குள் வந்து பொரியல்லி சாப்பிட்டு கொண்டு மிக்சர் சாப்பிடுவது, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா? அதனால் இப்போ வீக்கெண்டில் அவர் கொடுத்துருக்கிற பனிஷ்மெண்ட் பாருங்கள், ஆகா ஓகோ பனிஷ்மெண்ட். அந்த பொண்ணு இப்போ கூட லைவில் கேட்குது, எனக்கு ஒரு 30 நாள் டெய்லி மைக்கு போடாமல் இருக்கிற அந்த உரிமையை கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு விஜய் சேதுபதி. நான் ஒரு எபிசோடு முழுவதுமே கொடுக்குறேன். இதில் என்ன காமெடினா, கமருதீனை வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அந்த பிரச்சனைக்கு, திவ்யா பிரச்சனை. அவர்கிட்ட மைக்கை வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணி கேன் போட வந்தவனெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காப்புல. ரம்யா ஜோ சிறையில் உட்காந்துருந்தது. அது என்ன பண்ண முடியும்? என்ன ஒரு விஜய் சேதுபதி என்ன இப்படி சொதப்படுற. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன். இவங்க ரம்யா ஜோ எவிக்ட் ஆகி போகும்போது கப்பு முக்கியம் குமார் அப்படின்னு யாரை பார்த்து சொன்னாங்க சொல்லுங்கள்? சபரியாவா? வினோத்தை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுப்பா முக்கியமான ஒரு விஷயம், இப்போ திவ்யாவுக்கு நீதி கிடைத்து விட்டதுன்னு சொன்னோம்ல, விஜய் சேதுபதி திரும்பி திவ்யா கிட்ட திரும்பி நீ எதுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஃபைட் பண்ணீங்க, நீங்கள் இப்படி ஃபைட் பண்ணீங்கன்னா அப்புறம் அப்படி கேட்கத்தானே செய்வார், அந்த தொழில பேசிட்டு போயிட்டாருங்க. அடா பாவி, நம்பினீங்களா திவ்யா ஃபேன்ஸ் விஜய் சேதுபதியை? திருப்பி ஆப் அடிச்சு விட்டாப்புல. விஜய் சேதுபதிக்கு ஹோஸ்ட் பண்ண தெரியல, அவர் வந்து பயப்படுறாரு. ஒருத்தவங்களை வந்து ரொம்ப ஹாஷாக ஹோஸ்ட் பண்ணிடுறாரு, அப்புறம் ரிவர்ஸ் அடிக்கிறார். அது என்னுடைய கருத்துப்பா. சரி, ஒரு எவிக்ஷன் நடந்துடுச்சுப்பா, ரம்யா எவிக்ட் ஆகிட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. இன்னொரு எவிக்ஷன் யார்? இப்போ வழக்கம் போல் சாண்ட்ரா எவிக்டட், கமருதீன் எவிக்டட், சபரி எவிக்டட், வியானா எவிக்டட், எஃப்ஜே எவிக்டட்னு போட்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த சண்டே எபிசோடு அது வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஷூட் போயிட்டுருக்கு. அதை நம்ம நிதர்சனமாக சொல்லிவிடுவோம் யார் எவிக்ட் ஆகுனாங்கிறத. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.